வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டேஸ்ட்டான ஒரு நெல்லிக்காவை வச்சு ஒரு ட்ரை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கங்க. இப்போ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நெல்லிக்காய் தாங்க தேவை. இந்த நெல்லிக்காய் வந்து பெருசாகவும் கிடைக்கும், சின்ன நெல்லிக்காய் தாங்க எனக்கு இன்றைக்கி கிடச்சிது. இது வந்து வீட்டில் உள்ள நெல்லிக்காய்ங்க, சூப்பராக இருக்குங்க இந்த நெல்லிக்காய். இப்போ இதுக்கு வந்து வைக்கிறதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, கடுகு எடுத்துக்கலாங்க. கடுகை வந்து ஒரு கடாயில் போட்டுக்கலாம். கடுகோட வெந்தயத்தையும் சேர்த்து நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிடுங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா செவக்க வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடலாங்க. கலர் மட்டும் சேஞ்ச் ஆகட்டும். நல்லா கடுகு படப்படன்னு வெடிக்கணும், அந்தளவு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு ஊறுகாய் மாதிரி உள்ள ரெசிபி தாங்க. இப்போ ஊறுகாய் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா நிறைய எண்ணெயெல்லாம் ஊற்றி இது பண்ணி வச்சுருப்போம், கொல கொலன்னு இருக்கும். இது வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குங்க. நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு கூட அதை சாப்பிட்டுக்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் இது வந்து பண்ண போகிறோம். எல்லா சாதத்துக்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. தயிர் சாதத்துக்கு செம்ம காம்பினேஷனுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே இது வந்து சாப்பிட்டுக்கலாங்க. டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றது நல்லது. அதனால் நெல்லிக்காவை நீங்கள் இப்படி கூட பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போது நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போது நெல்லிக்காவை நல்லா வாஷ் பண்ணி நான் வந்து ஒரு இரும்பு சட்டியில் வந்து போட்டிருக்கேங்க. உங்கள் வீட்டில் இரும்பு கடாய் இருந்தது அப்படின்னா நீங்கள் இரும்பு கடாயிலே யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லது, நமக்கு உடம்புக்கும் கூட ஹெல்த்தி. இப்போ அந்த நெல்லிக்காவை நல்லா போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் வந்து நல்லெண்ணெய் தாங்க சேர்த்துருக்கேன், நீங்களும் நல்லெண்ணெயே ஊற்றிக்கோங்க, ரொம்ப வாசமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெயிலே நல்லா வெந்துடட்டுங்க. நம்ம தண்ணியில் வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி போட்டிருக்கோம் பார்த்திங்களா, தண்ணியெல்லாம் நல்லா வற்றி அந்த எண்ணெயில் நல்லா சூப்பராக வெந்துருங்க. இப்போது கொஞ்சம் இப்படி வதக்கி விட்டுக்கோங்க, நல்லா வெந்துடும் பாருங்கள். இதுலேயே கலர் சேஞ்ச் ஆகிருச்சு பார்த்திங்களா, நெல்லிக்காய் நம்ம போட்ட கலரை விட இப்போ நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பார்த்திங்களா சூப்பராக நல்லா வெந்துருச்சுங்க நெல்லிக்காய். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடட்டும். இப்போ மிளகாத்தூள் மட்டும்தாங்க இதில் சேர்க்க போகிறோம். மிளகாத்தூளையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேங்க, அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. அப்புறம் பெருங்காயம் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். இதை நீங்கள் வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 2 வாரம் வரைக்கும் சூப்பராக இருக்குங்க. கைப்படாமல் இருக்கணும். ஸ்பூன் வச்சு மட்டும்தான் எடுக்கணும். ஸ்பூனை வந்து தண்ணியோடு சேர்த்து வச்சோன்னா வம்பா போயிடும். நல்லா ஸ்பூனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்பூன் போட்டு எடுத்திங்கன்னா 2 வாரம் வரைக்கும் கெட்டு போகாது. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் திரித்து வச்சுருக்கிற பொடியை அதில் தூவிடலாங்க. தூவிட்டோன்னா இந்த பாருங்கள், தூவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்களா கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, ரொம்ப எண்ணெய் இல்லாமல் ட்ரையாக இருக்குது, ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்குங்க, நல்லா வெந்திருக்கும். இந்த பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க நம்மளோட ட்ரை நெல்லிக்காய் தொக்கு. ஊறுகாய் பேட்டர்னே தான். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்பப்போ தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா அழகாக ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா. அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்ட்டான நம்மளோட டேஸ்ட்டான ஊறுகாய் ரெடி ஆயிருச்சு. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்ங்க.